அவரவர்கள் உயிரை புருவ மத்தியில் நினைவை செலுத்தி உயிரான ஈசனுடன் நாம் அனைவரும் ஒன்று ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா. நம் தாய் தந்தையரை நினைவு கொண்டு வந்து முதல் தெய்வங்களாக அவர்களை வணங்கி அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தாய் தந்தையர் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையர் தெய்வ சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளாசி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளால் குருவின் அருளாசியும் குருவின் அருளால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியால் எல்லா மகரிஷிகளின் அருள் சக்தியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. நம் கண்களின் நினைவை நம் பூமியின் வடக்கு திசையில் விண்ணிலே நினைவை செலுத்தி நம் பூமியின் துருவ பகுதி வழியாக பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் நம் பூமியிலே வாழ்ந்த விண்ணுலகம் சென்ற அந்த முதல் மனிதன் அகஸ்தியன் துருவனாகி துருவ மகரிஷியாகி துருவ நட்சத்திரமாக இன்றும் துருவ பகுதியிலே அழியாத நிலைகள் கொண்டு நிலைத்திருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின்பால் நம் கண்ணின் நினைவை செலுத்தி அந்த துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றி துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் பேரருளும் பேரொளியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
இப்பொழுது கண்கள் வழியாக துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று ஏங்கி பெற்றதை நமது புருவமத்தி வழியாக உயிர் வழியாக நினைவை விண்ணிலை செலுத்தி துருவ நட்சத்திரத்தின்பால் ஒன்றைச் செய்து துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் பேரருளும் பேரொளியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உயிர் வழியாக புருவ மத்தி வழியாக நாம் இழுத்து கவர்ந்து அதை நாம் சுவாசித்து அனைவரையும் பெறச் செய்வோம். நமக்கு முன் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் எத்தனையோ வழிமுறைகளை நமக்கு சாஸ்திரங்களாக வழிகாட்டி இருக்கின்றார்கள். அந்த சாஸ்திரங்களில் காட்டப்பட்ட, அதாவது மகரிஷிகளால் கொடுக்கப்பட்ட அந்த பேருண்மைகள் எத்தனையோ வகைகளில் திரிந்து போய் இன்று நமக்கு முன் அவை, அதாவது தொட்டும் தொடாதபடி ஒரு அரைபாதியாகத்தான் நாம் அதை கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய குருநாதரும் அந்த மகரிஷிகள் காட்டி அந்த சாஸ்திரப்படி எதன் வழி மக்கள் அல்லது மனிதர்கள் அந்த உயர்ந்த நிலையை பெற வேண்டும் என்று வழிகாட்டினார்களோ அதைத்தான் நமது குருவும் தியான முறைகளாக நமக்கு பயிற்சியாக நமக்கு அந்தந்த காலகட்டத்திலே கொடுத்துள்ளார்கள். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஆரம்ப காலங்களில் கொடுத்த சூரிய தியானம், சூரியனை உற்று பார்த்து சூரியனுடைய காந்த சக்தியை பெறக்கூடிய நிலை. இன்னொன்று பௌர்ணமி என்று பௌர்ணமியை உற்று பார்த்து அதன் மூலமாக விண்ணினுடைய ஆற்றலை பெறச் செய்யும் நிலைகள். இது எல்லாம் சாஸ்திரங்களில் இன்று பார்த்தோம் என்றாலும் சூரியகலை என்று சொல்வார்கள், சந்திரகலை என்று சொல்வார்கள். அதையே நம் உடலுக்குள் சூரிய நாடி இயங்குவதாகவும் சந்திர நாடி இயங்குவதாகவும் வடகிளை தென்கிளை இப்படியெல்லாம் சுவாசங்களை பற்றி காட்டியுள்ளார்கள். அதே சமயத்தில் தொன்று தொட்டு இன்று வரை சூரியனை வணங்காத மனிதர்கள் இல்லை என்று சொல்லலாம். அதே போன்று முழு நிலவான பௌர்ணமி என்றும் மற்ற நாடுகளில் இல்லை என்றாலும் நம் நாட்டிலே பொதுவாக பௌர்ணமி என்று பூஜை செய்யக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். இதனுடைய முக்கியமான காரணங்கள் என்ன என்றால், நம்முடைய பூமி, அதாவது ஒரு பக்கம் சூரியனுடைய சக்திகளை பெறுவதும், இன்னொரு பக்கம் நாம் நிலை கண்ணாடி என்று சொல்கின்றமே, அதை போன்று அந்த சூரியனுடைய ஒளி கதிர்களை, வெப்ப காந்தங்களை சூரியன் இல்லாத நேரத்தில் அந்த சந்திரனின் மூலமாக, சூரியனின் எதிர்பிம்பமாக அந்த சந்திரனில் இருந்தும் இந்த இரண்டிலும் இருந்துமே இந்த பூமி அதீதமான சக்திகளை பெறுகின்றது. ஒன்று கடுமையான வெப்பநிலைகள் கொண்டதாக இருந்தாலும் சந்திரனோ குளிர்ச்சியான நிலைகள் கொண்டது. நமது பூமிக்கு இந்த இரண்டுமே தாய் தந்தையை போன்று சுழன்று கொண்டிருப்பதால் தான்
நம் பூமியிலே தாவர இனங்களும் எத்தனையோ ஜீவராசிகளும் மனிதனை, அதாவது முழு முதல் கடவுள் என்று படைக்கப்பட்ட படைப்புகளிலேயே உயர்ந்த படைப்பாக மனிதனாக வளர்ச்சி பெறக்கூடிய அந்த தகுதிக்குண்டான அவ்வளவு சக்திகளையும் பெற்று மனிதன் தன்னை அறியக்கூடிய நிலையும் விண்ணுலக ஆற்றலை அறியக்கூடிய, அதாவது தன்னைத்தான் வானியல், புவியியல், உயிரியல் என்று சகலத்தையுமே அறியக்கூடிய வளர்ப்பாக அத்தகைய ஆற்றலை வளர்த்துக் கொள்வதற்கு இந்த சூரியனை போன்ற இந்த சந்திரனும் உதவியாக இருக்கின்றது. அதாவது சூரியனுடைய அம்சமும் சந்திரனுடைய அம்சமும் நம் உடலுக்குள்ளும் அந்த சுவாச நிலையிலும் அது கலந்துள்ளது. சூரியன் இல்லாவிட்டால் இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே இல்லை என்று சொல்வது போன்று இந்த சந்திரன் இல்லை என்றால் நம் பூமியிலும் நாம் இன்று பெறக்கூடிய, அதாவது தாவர இனங்களிலே பூக்களும் கனிகளும் இது போன்று எண்ணில் அடங்காத அந்த வளர்ப்புகளும் நமக்கு கிடைத்திருக்காது. ஆக இதனுடைய வளர்ச்சியில்தான் மனிதன் மகிழ்ந்து வாழக்கூடிய நிலையாக, மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் இல்லாத ஆறாவது அறிவாக, எதையுமே சமப்படுத்தக்கூடிய சக்தியாக நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த உண்மைகளை உணர்ந்துதான் மனிதனுக்கு அடுத்து செல்ல வேண்டிய நிலையாக அந்த விண்ணுலக ஆற்றலை பெறுவதற்காக நமது குருநாதரும் இந்த பௌர்ணமி தியானத்தை அது வழி அமைத்து நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக அந்த பௌர்ணமி நிலவிலே குவிக்கும்படி செய்து அகஸ்தியன் துருவனாகி, துருவ மகரிஷியாகி, துருவ நட்சத்திரமான அதனுடைய உணர்வுகளை இந்த பூமியிலே வாழ்ந்தவர்கள் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்து அவனுடைய ஈர்ப்போட்டத்தில் சப்தரிஷி மண்டலங்களாக வளர்ந்து கொண்டிருக்கும். அந்த சப்தரிஷி மண்டலத்தினுடைய உணர்வுகள் பௌர்ணமி தினத்தன்று அந்த உணர்வுகளும் அங்கே குவியப் பெறுகின்றது. அந்த சப்தரிஷி மண்டலத்தில் இருக்கக்கூடிய சப்த ரிஷிகளுடைய உணர்வுகளும் அவருடைய அருளாசிகளும் இந்த பௌர்ணமி தினத்தன்று, அதாவது பௌர்ணமி நிலவிலிருந்து நமக்கு அங்கே ஆசி வழங்கக்கூடிய நிலையும் இருக்கின்றது. மகரிஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய அந்த அருள் வழியில் அந்த சப்தரிஷி மண்டல உணர்வுகளையும் மகரிஷியினுடைய உணர்வுகளையும் விண்ணினுடைய ஆற்றலையும் ஒருமித்த நிலையாக, அதாவது மகரிஷிகளுடைய நினைவுகளும் நம்முடைய நினைவுகளும் ஒரு நேர்கோட்டில், அதாவது அவர்களுடைய சுவாசமும் நம்முடைய சுவாசமும் ஒருங்கிணைக்கப்பட்டு மனிதன் தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு முன் வின் சென்ற நம்முடைய அந்த 30 கோடி தேவாதி தேவர்கள் என்று சொல்லலாம், அவருடைய அருளை பெற்று நாம் இந்த தியானத்தில் உபதேசமாக குருநாதர் சொல்வது போன்று சப்த ரிஷிகள் உபதேசித்து உணர்த்திய அருள் வழி எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க அருள்வாய் ஈஸ்வரா என்று சொல்வது போன்று அந்த சப்த ரிஷிகளுடைய அருள் ஒளிகளை அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் மக்களுக்கு காட்டிய நெறிமுறைகளை இந்த பௌர்ணமி தியானத்தன்று அந்த பௌர்ணமி நம் நினைவுகள் உணர்வை எட்டி பார்த்து அதன் அருளை, அவருடைய அருளை எளிதில் நாம் பெறுவதற்குத்தான் இந்த சந்தர்ப்பத்தை நமது குருநாதர் மாதந்தோறும்
அனைவருக்குமே, அதாவது அனைவருக்குமே என்றால் நம் குருநாதரை சந்தித்த அனைவருக்குமே அந்த விண்ணினுடைய ஆற்றலை பெரும் வண்ணமாக எல்லோருக்கும் அதை சமமாக பங்கிட்டு கொடுக்கக்கூடிய சக்தியாக. ஏனென்றால் ஒரு விவசாயம் செய்யப்படும் பொழுது இந்த பயிரினங்கள் அதனுடைய விளைச்சல் அனைத்துமே ஒன்று போல வந்தால்தான் அந்த மகசூலை நாம் எடுக்க முடியும். தனித்தனியாக ஒவ்வொன்றாக விளைந்து கொண்டிருந்தால் அதை நாம் மொத்தமாக குவிக்கவும் முடியாது, எல்லோருடைய பசியையும் அதை ஆற்ற முடியாது. அது போன்றுதான் நம் எல்லோருடைய நினைவுகளையும் சப்தரிஷி மண்டலங்களின்பால் நாம் மற்ற நேரங்களில் எப்படி நினைவை குவிக்கின்றோமோ இதை போன்று பௌர்ணமி தினத்தன்று இன்னும் நம்முடைய நினைவுகள் கூர்மையாக, அதாவது வலு கொண்டதாக நம் எண்ணத்திற்கு வலு சேர்த்து அது குவிக்கப்பட்டு முதலில் சொன்னது மாதிரி இந்த சூரியனை நாம் வெகு நேரம் உற்று பார்க்கவும் முடியாது. ஆனால் சூரியனுடைய அந்த வெப்ப காந்தங்கள் பௌர்ணமி அன்று அதனுடைய எதிர்பிம்பமாக அந்த சக்தி அங்கே படப்படும் பொழுது அதன் மூலமாக விண்ணினுடைய ஆற்றலை மகர்ஷிகள், ஞானிகள், நாம் இன்று சொல்லும் துருவ நட்சத்திரம், சப்தரிஷி மண்டலம் இவையெல்லாம் அகண்ட அண்டத்தினுடைய சக்தி எவ்வாறு அவர்கள் பெற்று இந்த பிரபஞ்சமே அழிந்தாலும் அல்லது விஷம் கொண்ட நிலையாக மாறினாலும் இதிலிருந்து விடுபட்டு அவர் என்றுமே அழியாத நிலையில் கொண்டு மற்ற சூரிய குடும்பத்துடன் தொடர் கொண்டு அகண்ட அண்டத்திலும் அவருடைய நினைவாற்றலை செலுத்தி அந்த சக்திகளை தங்களுக்குள் எடுத்து வளர்த்து ஜீவித்து எங்கு வேண்டுமென்றாலும் சுழன்று வாழக்கூடிய அந்த மிக மிக ஆற்றல் மிக்க சக்திகளாக அவர்கள் எவ்வாறு வளர்த்து கொண்டார்களோ அந்த விண்ணினுடைய ஆற்றலை நாம் இன்றைய தினம் இந்த பௌர்ணமி தினத்தன்று நம் அனைவருமே எளிதில் பெற முடியும். ஒருவர் வேகமாகவோ அழுத்தமாகவோ வீரியமாகவோ எண்ணினாலும், ஒருவர் நிதானமாக அல்லது மெதுவாக எடுத்தாலும் எல்லோருக்குமே அந்த சக்தி குரு அருளால் சமமாக கிடைக்கப் பெறுகின்றது. எல்லோருமே அந்த மகரிஷிகள் பெற்ற ஆற்றலை பெறக்கூடிய தகுதியும் கிடைக்கின்றது. ஆகையினால் இந்த பௌர்ணமி தியானம் என்பது மிகவும் முக்கியமானது. நம்முடைய நினைவுகள், உணர்வுகள், எண்ணங்கள் அனைத்துமே மேல் நோக்கிய சுவாசமாக, அதைத்தான் இன்றைய அதாவது மற்ற நிலைகளில் கடைபிடிப்போர் இதை சந்திரகலை, சூரியகலை என்றும், அதாவது சுவாச பயிற்சி என்று, வாசி யோகம் என்றும், நாம் மூக்கிலே சுவாசிக்கக்கூடிய நிலைகளை ஒரு வழியாக அடைத்து ஒரு வழியாக அதை எடுப்பதாகவும் இப்படி மாற்றி மாற்றி இதுதான் வாசி யோகம் என்று ஞானிகளால் கொடுக்கப்பட்டதை அவர்கள் உள்பொருளை அறியாதபடி சுவாசிக்கும் காற்றை மட்டும்தான் அவர்கள் நினைவிலே நிலைநிறுத்தி செயல்படுகின்றார்கள். ஆனால் நமது குரு அவருடைய மூல கருத்தை, மூல உண்மைகளை நமக்கு சுட்டிக்காட்டி சூரியனிலிருந்து பெற வேண்டிய சக்தியையும் சந்திரனிலிருந்து பெற வேண்டிய சக்தியையும் அதை ஞானிகள், ரிஷிகள், மகரிஷிகள் எப்படி பயன்படுத்தி அந்த சக்திகள் மூலமாக தங்களுடைய நினைவாற்றலை விண்ணிலே செலுத்தி அதைத்தான் மைய சுவாசம் அல்லது ஈஸ்வர நாடி என்று சொல்வார்கள். அதைத்தான் நாம் இன்று புருவ மத்திய வழியாக, உயிர் வழியாக சுவாசிக்கிறோம் என்று நாம் தியானத்திலே சொல்லணும். ஏனென்றால் அந்த சமப்படுத்தக்கூடிய நிலை நமக்கு வேண்டும். இயற்கையிலிருந்து உருப்பெற்றதுதான் நமது உயிர். விண்ணிலை தோன்றி இந்த பூமிக்குள் விஜயம் செய்து இந்த பூமிக்குள் பல கோடி தாவரினங்களுடைய சத்துக்களை, எண்ணிலடங்காத உணர்வுகளை தன்னுடைய சந்தர்ப்பத்தால் நுகர்ந்து விளைய வைத்து அதற்கு தக்க உறுப்புகள் உருவாகி இப்படி இந்த பிரபஞ்சத்தை சேர்ந்த நட்சத்திரங்கள், கோள்கள், சூரியன் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை
அதில் விளைந்தவற்றைத்தான் இன்று இந்த உடலாக வளர்ந்து நாம் நம்முடைய நினைவுகளும் எண்ணங்களும் அதன் வழி செயல்பட்டு கொண்டுள்ளது. இதையே மேல் நோக்கிய சுவாசமாக, உயிர்வழி சுவாசமாக, சமப்படுத்தக்கூடிய சக்தியாக, அதாவது சமப்படுத்தக்கூடிய சக்தி என்றால் 27 நட்சத்திரங்கள், நவக்கோள்கள், இந்த சூரியனுடைய சக்தி, இது அனைத்தையுமே நமக்குள் சமப்படுத்த வேண்டும். சமப்படுத்தவில்லை என்றால் இதில் ஏதாவது ஒன்று கூடி ஒன்று குறைந்தால் இந்த உடலுக்குள் மாற்றங்கள் ஏற்படும். இந்த பிரபஞ்சம் எப்படி ஒரு கட்டுக்கோப்பாக இந்த சமமான நிலையில் இயங்கிக் கொண்டுள்ளதோ, இதில் ஒரு கோளோ மற்ற நிலைகளை விலகி சென்று விட்டால் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கம் மாறும். அதுபோன்றுதான் அதற்கு குரு நமக்கு தெளிவாகவே உதாரணம் சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு குழம்பை வைக்கப்படும் பொழுது அதில் நமக்கு தெரிந்துதான் காரம், உப்பு, கசப்பு, இதுபோன்று எத்தனையோ பல பொருள்களை சேர்த்து சுவைமிக்கதாக நாம் உருவாக்குகின்றோம். அதை சுவைமிக்கதாக ஆக்க வேண்டும் என்றால் அதுக்கு அந்த சமப்படுத்த வேண்டிய அந்த விகிதாச்சாரம் தெரிய வேண்டும். இவ்வளவுதான் இதை போட வேண்டும், இவ்வளவுதான் இதை சேர்க்க வேண்டும் என்று. அதே போன்றுதான் இன்றைய வாழ்க்கையில் நம்முடைய, அதாவது காலையிலிருந்து இரவு வரை நாம் பார்ப்பது, கேட்பது, நுகர்வது அனைத்துமே அது நமது உயிர் பிரணவமாக்கி நமக்குள் ஜீவன் பெறச் செய்தாலும் இதில் எந்த குணம் அதிகமாகின்றதோ அதுவே நாம் குழம்பிலே சேர்க்கக்கூடிய ஒரு சத்தை, ஒரு காரத்தை அதிகமாகிவிட்டால் அது உட்கொள்ளும் பொழுது எரிச்சலாகி உசு உசு என்று சொல்வது போன்றுதான் அன்றாட வாழ்க்கையில் இப்படி நமக்குள் இது நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. அதை நாம் சமப்படுத்தவில்லை என்றால் நம் உடலிலே வலியும் வேதனையும், பின் அதனால் ஏற்படக்கூடிய குணங்களுடைய மாற்றத்தினால் இந்த உடல் உறுப்புகளிலே பாதிப்பும் நோயுமாகி மனிதன் உடலுக்கு பின் செல்ல வேண்டிய எல்லையை மறந்து மீண்டும் கீழான நிலைகளுக்கு செல்லும்படியாக வந்து வருகின்றது. அந்த சமப்படுத்தக்கூடிய நிலைக்குத்தான் இங்கே உயிர் வழி சுவாசமாக எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த நேரத்தில் நாம் எந்த அடிப்படையில் எந்த குணத்தை எடுத்தாலும் அதற்குள் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை கலந்து அந்த துருவ நட்சத்திரம், ஏனென்றால் அகசியன் அவன் வாழும் காலத்தில் இந்த பூமியை சமப்படுத்தினான். தனக்குள் தன்னை அறியாது சேர்ந்த தீமைகளையும் சமப்படுத்தினான். தன்னையும் சமப்படுத்தி இந்த பூமியையும் சமப்படுத்தி இன்று அகண்ட அண்டத்திலே சமநிலை கொண்டு அழியாத நிலைகள் கொண்டு அவன் வாழ்வது போன்று நாமும் நம்முடைய எண்ணங்கள், குணங்கள், உணர்வலைகளை சமப்படுத்த வேண்டும். அந்த சமப்படுத்தும் நிலைக்குத்தான் நமது குரு அந்த விண்ணுலக ஆற்றலை எடுத்து ஒரு நொடிக்குள் நாம் சமப்படுத்துவதற்காக ஆத்ம சுத்தி என்ற ஆயுதத்தை நமக்கு கொடுத்துள்ளார்கள். அந்த ஆத்ம சுத்தியை நாம் சீராக பயன்படுத்தினால் இந்த வாழ்க்கையை தியானமாகின்றது. இப்பொழுது நம்முடைய நினைவு இன்றைய தினம் நாம் எவ்வாறு அவரவர்கள் சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அந்த பௌர்ணமியை உற்று பார்த்து நினைவு விண்ணிலை செலுத்தி அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை இந்த பூமியின் ஈர்ப்பை விடுத்து நாம் மேல் நோக்கி நாம் எண்ணுவது போன்று நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்முடைய நினைவுகள் அனைத்தையும் நம் குருவினுடைய அருள் துணை கொண்டு மகரிஷிகள் பால் துருவ நட்சத்திரத்தின் பால் என்றுமே தொடர்பு கொண்டு இன்று இவர்கள் சொல்லக்கூடிய சுழுமுனை நாடி அல்லது ஈசன் நாடி என்று சொல்லுகின்றாரே, இந்த உயிர் வழியாக அந்த மிக மிக சக்தி வாய்ந்த உணர்வுகளை மகரிஷிகளும் ஞானிகளும் எவ்வாறு விண்ணுலக ஆற்றலை தங்களுடைய உயிரின் துணை கொண்டு இந்த உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை பெரும்படி செய்து
உடலில் விளைந்த அணுக்கள் அனைத்தையுமே ஒளியாக உயிரை போன்றே அவர்கள் உருவாக்கி ஒளியின் சரீரம் பெற்றார்களோ அந்த நிலையை நாமும் பெற முடியும், மற்றவர்களுக்கும் வழிகாட்ட முடியும். அதே போன்று இந்த விண்ணுலக ஆற்றலின் அந்த தொடர்புகள் மூலமாக நம் முன்னோர்களையும் விண் செலுத்த முடியும். அத்தகைய முழுமையான அந்த தகுதி பெறுவதற்குத்தான் நமது ஞானகுரு அவர்கள் இந்த பௌர்ணமி தியானத்தையே நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். நம்முடைய சுவாசம் மேல் நோக்கி இருப்பதற்கும், உயிர் வழி அந்த உணர்வுகளை கவர்வதற்கும், உடல் இருக்கக்கூடிய அணுக்களை பௌர்ணமி முழு நிலவாக அதற்குள் இருக்கக்கூடிய இருள்கள் அனைத்துமே மறைந்து அது எப்படி பிரகாசிக்கின்றதோ, நமக்குள்ளும் எந்த இருளும் சேராதபடி பேரருள் பேரொளியாக மாற்றும் வண்ணமாக அந்த பயிற்சியை நாம் சாதாரண படிக்காதவருக்கும் இதை பற்றிய அறிவு இல்லாதவருக்கும் அந்த உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்குள் இதை பதிவு செய்து அந்த பதிவின் நினைவினை நாம் நினைவு கொண்டு வந்தால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் நமது ஞான குருவிற்கு அவர்களுடைய நினைவாற்றலை எவ்வாறு கூர்மைப்படுத்தி அந்த விண்ணுலக ஆற்றலை, மகரிஷிகள் பெற்ற ஆற்றலை, அந்த தகுதியை, என்றால் குரு சொல்லப்படும் பொழுது நான் படிக்காதவன், எந்த தகுதியும் இல்லாதவனுக்கு குரு அவர்களால் அந்த மகரிஷியுடைய அருள் சக்தி, விண்ணுலக ஆற்றல் நான் பெற முடிந்தது. பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை அவர் ஏற்படுத்தினார். அதை போன்ற சந்தர்ப்பம் தான் உங்களுக்கும் ஏற்படுத்துகின்றேன். ஆகவே உங்களுடைய நினைவாற்றல் கூர்மையாக நாம் உபதேசிக்கும் பொழுது அதை செவிவழி கேட்டு பதிவாக்கி உங்கள் கண்ணின் நினைவுக்கு அதை கொண்டு வந்து அந்த நினைவாற்றல் படி துருவ நட்சத்திரத்தின்பால் நினைவை செலுத்தினால் குரு பெற்ற அனைத்துமே நீங்கள் பெற முடியும், வளர்த்துக் கொள்ள முடியும், அந்த நிலை அடைய முடியும் என்று இந்த நம்பிக்கை எனக்கு உண்டு என்று நமது குரு நமக்கு வாக்காக கொடுத்த, நம்பிக்கையுடன் கொடுத்த அந்த அறிஞான வித்தை குரு வழியில் வளர்க்கும் விதமாக நாம் இப்பொழுது தியானிப்போம். இந்த பௌர்ணமி தினத்தன்று நமது குருவும் சரி, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரும் சரி, விண்ணுலகில் ஒளியாக வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மகரிஷிகளும் சரி, நாம் மட்டுமல்ல இந்த பூமியில் உள்ள அனைவருக்குமே எந்த உயர்ந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் நமக்காக, நாம் அனைவரும் பெறுவதற்காக அந்த பௌர்ணமியிலிருந்து ஒளியான உணர்வுகளை பாய்ச்சிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் உணர்வோடு ஒன்றி அந்த சக்திகளை நாமும் அவர்கள் நினைவோடு கலந்து, அவர்கள் சுவாசத்தோடு கலந்து, அவர்கள் நினைவும் அவருடைய சுவாசமும் நாமும் ஒன்றுபட்டு உயிர் வழியாக அதை கவர்வோம். ஆகவே பௌர்ணமியை நினைப்பதா, துருவ நட்சத்திரத்தை நினைப்பதா, உயிரை நினைப்பதா என்று யாரும் பல்வேறு சிந்தனைகளுக்கு நாம் செல்ல வேண்டியதில்லை. அந்த உயர்ந்த ஆற்றலை அந்த பௌர்ணமி மூலமாக நமக்கு அவர்கள் அருளுகின்றார்கள். குருநாதர் சொன்ன முறைப்படி அவரை எண்ணி அந்த சக்தி பெற வேண்டும் என்று எண்ணினாலே போதும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் இரத்த நாளங்களிலே கலந்து எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடலில் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின்பால் நினைவை செலுத்தச் சொல்வதோ, பௌர்ணமியின்பால் நினைவை செலுத்தச் சொல்வதோ, குருவின்பால் நினைவை செலுத்தச் சொல்வதோ, உயிரின்பால் நினைவை செலுத்தச் சொல்வதோ, உள்முகமாக நம் உடலுக்குள் நினைவை செலுத்தச் சொல்வதோ, இது எல்லாமே குரு நமக்கு வாக்காக கொடுத்து அவருடைய அருள் வழிதான். அவரை நினைத்து நாம் இந்த உணர்வுகளை சுவாசித்தாலே போதுமானது. மற்ற பக்தி மார்க்கங்களிலே, மற்ற சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டது போன்று இதிலே ஒரு பிழை ஏற்பட்டு விட்டால்
தப்பாகிவிடும். அதெல்லாம் இதில் ஒன்றும் கிடையாது. நம் குரு அருளால் அந்த சக்தி பெற வேண்டும் என்று ஏங்கி அவர் சொன்ன முறைப்படி எண்ணினாலே போதும். சாமி நமக்கு பதிவு செய்த, சாமி நமக்கு சொல்லிக் கொடுத்த, சாமி நமக்கு உபதேசித்த அந்த சக்தி பெற வேண்டும் என்று அவர் உணர்வோடு கலந்து நாம் நினைவை செலுத்தி எடுத்தாலே போதுமானது. ஏனென்றால் இது அனைத்துமே நாம் இப்பொழுது சுவாசிக்கிறோமே இந்த காற்றின் வழியாகத்தான் வருகின்றது. ஏனென்றால் இந்த காற்று இந்த பூமிக்குள் மட்டும் சுழல்வதல்ல, இந்த பூமிக்குள் உருப்பெற்ற சகலமே அது எங்கிருந்து அது ஒவ்வொன்றும் உருப்பெற்று விளைந்ததோ அதுதான் பல பல கலவைகளாகி ஒன்றிலிருந்து ஒன்று சுவாசம் எடுத்து சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்ட அந்த சத்தினை கவர்ந்து அது அது விளைகின்றது. இப்பொழுது நாம் எடுத்து விளைய வைப்பது மகரிஷிகள், ஞானிகள் அவர்கள் விண்ணுலகிலே அகண்ட அண்டத்திலிருந்து வரக்கூடிய சக்தி எடுத்து அவர்கள் எப்படி என்றும் 16 என்று 14 லோகத்தையும் வென்றவன் மின் சென்றான் என்று அந்த உயர்ந்த சத்தைத்தான் குரு அருளால் நாம் பெறுகின்றோம். அந்த உயர்ந்த சத்து துருவ நட்சத்திரத்திலும் இருக்கின்றது. துருவ நட்சத்திரத்திலிருந்தும் சப்தரிஷி மண்டலத்திலிருந்தும் பிரபஞ்சத்திலும் பரவிக்கொண்டுள்ளது. நம் பூமி துருவ பகுதி வழி கவர்ந்தால் நம் பூமிக்குள்ளும் படர்கின்றது, நமக்கு முன்னும் படர்கின்றது. நாம் இந்த பூமிக்குள் படர்ந்து கொண்டிருக்கும் அந்த சக்திகளையும் கவரலாம், பிரபஞ்சத்தில் மிதந்து கொண்டிருக்கும் அந்த சக்திகளையும் கவரலாம், நேரடியாக துருவ நட்சத்திரத்திலிருந்தும் கவரலாம். ஏனென்றால் இது எல்லாமே குரு அருளால் அவர் மூலமாகத்தான் நமக்கு இந்த சக்தி கிடைக்கின்றது. அவரை முறைப்படி எண்ணி அவர் பதிவு செய்த சாமி சொன்ன வழிப்படி அந்த சக்தி நான் பெறுவேன் என்று அந்த உறுதியான எண்ணம் கொண்டு எடுத்தால் இந்த சக்திகள் எங்கே மிதந்து கொண்டிருந்தாலும், எங்கே பரவி கொண்டிருந்தாலும், எங்கே சென்று கொண்டிருந்தாலும் ஒரு நண்பனை பார்க்க வேண்டும் என்று நெடுநாள் பிரிந்த நிலையை நாம் எண்ணி ஏங்கிக் கொண்டிருந்தால் நம்முடைய நினைவும் அவருடைய நினைவும் ஒன்று சேர்ந்து அவனை சந்திக்கும்படி செய்வது போன்றுதான் நமக்கு குருநாதர் பதிவு சேர்ந்த ஞான வித்தினை மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய அந்த அருள் வழியில் நாம் நினைவை செலுத்தப்படும் பொழுது எங்கிருந்தாலும் அந்த சக்தியை பெற முடியும். அதனால்தான் விநாயகருக்கு பின் அரச மரத்தை சுட்டிக்காட்டி அந்த அரச மரம் அதனுடைய வித்து பாலடைந்த கட்டிடத்தில் விழுந்தாலும் நீர் பசிய அல்லது நீர் சக்தியை நீரே இல்லாத இடத்திலும் பாலைவனம் போன்று இருந்தாலும் அந்த வித்திற்குள் இருக்கக்கூடிய ஆற்றல் எங்கே நீர் சக்தி இருக்கின்றதோ, எங்கே அந்த நீர் இந்த பூமிக்குள்ளே இல்லை என்றாலும் கூட சனிக்கோளின் அது வெளிப்படுத்தும் அந்த நீர் சக்தி இந்த பிரபஞ்சத்தில் பரவி கொண்டிருப்பதை இது தன்னிச்சையாக இழுத்து கவர்ந்து அதன் வழி இந்த பூமிக்குள் இழுத்து கொண்டு வந்து இந்த பூமிக்குள் அது வளர்கின்றது. அதனால்தான் அரச மரத்தையும் துருவ நட்சத்திரத்தையும் ஒன்றாக நமக்கு ஞானிகள் காட்டியுள்ளார்கள். அதனுடைய இலையை பார்த்தோம் என்றாலே தெரியும், நீண்டு கூர்மையாக இருக்கும். மற்ற இலைகளை காட்டிலும் அரச மரத்தினுடைய இலை அதுபோன்றுதான் நம்முடைய சுவாசமும் குரு அருளால் அந்த விண்ணினுடைய ஆற்றல் மகரிஷிகளும் ஞானிகளும் தங்களுக்குள் விளைய வைத்த அந்த சக்தி பெற வேண்டும் என்று நாம் எண்ணும் பொழுது அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய ஆற்றலை எளிதில் பெற முடியும். அதுவும் இன்று பௌர்ணமி அன்று மிக மிக எளிதில் பெற முடியும், எல்லோரையும் பெற செய்ய முடியும். அந்த சக்தியைத்தான் நாம் இப்பொழுது நம் ரத்த நாளங்களிலும் நம் உடலில் இருக்கக்கூடிய ஜீவான்மாவும் ஜீவனுக்களும் பெற வேண்டும் என்று இப்பொழுது தியானிக்கின்றோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் படர்ந்து இந்த உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் சிறுகுடல் பெருங்குடல் முழுவதும் படர்ந்து சிறுகுடலையும் பெருங்குடலையும் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் கணையங்கள் முழுவதும் படர்ந்து கணையங்களை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் கல்லீரல் மண்ணீரல் முழுவதும் படர்ந்து கல்லீரலையும் மண்ணீரலையும் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் நுரையீரல் முழுவதும் படர்ந்து நுரையீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் சிறுநீரகங்கள் முழுவதும் படர்ந்து சிறுநீரகங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஏற்கனவே சொன்னது போன்று நாம் தியானிக்கக்கூடிய முறை உயிர் வழி சுவாசம் என்பது நாம் ஏற்கனவே மூக்கு வழி சுவாசிக்கக்கூடிய நிலை இருந்தாலும் நம் கண்கள் புறக்கண்களுடைய நினைவு நமது நெற்றி பொட்டு, அதாவது நம் மூக்கினுடைய துவாரங்கள், 2 கண்கள், நெற்றி பொட்டு இவை அனைத்துமே ஒரு வெள்ளை போன்று அதிலே ஒரு அம்பை நாணிலே ஏற்றி நாம் மேல் நோக்கி செலுத்துவது போன்று நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள் திரும்ப திரும்ப அந்த உணர்வோடு துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் சிறுநீரகங்கள் முழுவதும் படர்ந்து சிறுநீரகங்களை உருவாக்கிய அணுக்கள் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று அம்பாக மேல் நோக்கியது திரும்ப திரும்ப செல்ல வேண்டும் என்றால் இதைத்தான் விஷ்ணு தனுசு, அதாவது உயிரிலிருந்து இந்த உணர்வுகள், இந்த அலைகள், இந்த சுவாசம் மேல் நோக்கி குறிப்பாக மகரிஷிகள் பால், ஞானிகள் பால், சப்தரிஷி மண்டலங்களின் பால், துருவ நட்சத்திரத்தின் பால் சென்றால் இது விஷ்ணு தனுசாக மாறுகின்றது. ஆகவே நாம் தியானிக்கக்கூடிய முறை அதுவாக இருக்க வேண்டும். கண்களை திறந்திருந்தாலும் சரி, கண்களை மூடியிருந்தாலும் சரி, அல்லது நாம் இந்த உடல் எந்த நிலையில், எந்த வேலை, எந்த அடிப்படையில் இருந்தாலும் அந்த விஷ்ணு தனுசு போன்று நம்முடைய நினைவுகள், உணர்வுகள் அம்பு போன்று மேல் நோக்கி விண்ணை நோக்கி செல்ல வேண்டும். குருநாதர் நமக்குள் பதிவு செய்ததை அவர் உணர்வோடு அவர் நினைவோடு கலந்து அந்த சக்தி பெற வேண்டும் என்று இதை செலுத்தினாலே, ஒரு இசைக்கருவிலை நாம் தட்டினால் அதனுடைய எக்கோ போன்று அதிர்வுகளாக அந்த ஒளி ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய நீரிலே ஒரு கல்லை போட்டால் எப்படி அலைகளாக அது பரவுகின்றதோ, இது போன்று நாம் எந்த துருவ நட்சத்திரத்தின்பால், எந்த மகரிஷிகளின்பால், எந்த சப்தரிஷி மண்டலன்பால், எந்த ரிஷியின்பால் அல்லது எந்த ஞானியின்பால் நாம் இப்பொழுது நினைவை செலுத்துகின்றது, அது மோதுகின்றதோ அதனுடைய எக்கோ, அதனுடைய எதிரலையாக நம்முடைய நினைவே, நம்முடைய உணர்வே, நம்முடைய உயிரில் இருக்கக்கூடிய வெப்பம் அதை துடிக்க செய்து அதிர்வாக்கி அதில் இருக்கக்கூடிய காந்தத்தால் அதனுடைய எதிரலையாக நம்மை கவரச் செய்யும். அதை கவர்ந்து நம் புருவ மத்தியிலே அந்த அலைகளை கொண்டு வந்து சிறுநீரகங்களிலே அது பெற வேண்டும் என்று நாம் நினைவை செலுத்தும் பொழுது அந்த உறுப்பிலும் காந்தப்புலன் இருக்கின்றது. அந்த உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று நினைவை செலுத்தும் பொழுது அந்த அணுக்கள் முழுமையாக எப்படி நம் உயிர் வழியாக சுவாசிக்கப்படும் பொழுது உயிரிலே அது எதிரலையாக அதிலே பட்டு மோதுகின்றதோ, உயிர் அது பெறுகின்றதோ, அதே போன்று அந்த சிறுநீரகங்களை உருவாக்கிய அணுக்கள் பெற வேண்டும் என்று நினைவை செலுத்தும் பொழுது அந்த அணுக்களும் அந்த சக்திகளை எல்லாமே காந்தப்புலன் தொடர்பு கொண்டதான், இணைப்பு கொண்டதுதான், எல்லாமே இணைந்த நிலைகள் தான் ஒவ்வொன்றும் செயல்பட்டு கொண்டுள்ளது. அதை எண்ணியபடி அந்த சக்தி, அந்த அணுக்கள் அது பெறுகின்றது. அந்த ஒளியான அணுவாகவும் அது கருவாக அங்கே உருப்பெறும் சந்தர்ப்பமும் இப்பொழுது உருவாகின்றது. நமது வாயிலே அந்த உமிழ்நீர்கள்
அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகள் உமிழ் நீராக நம் ஆகாரத்துடனும் கலக்கின்றது. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் இருதயம் முழுவதும் படர்ந்து இருதயத்தை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் கண்களில் உள்ள கருமணிகள் இரண்டிலும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் நரம்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து நரம்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் எலும்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து எலும்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அந்த அணுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நெஞ்சின் பாகமுள்ள விழா எலும்புகள் முழுவதும் படர்ந்து, குருத்தெலும்பு முழுவதும் படர்ந்து, அந்த எலும்புகளுக்குள் உறைந்துள்ள ஊன் முழுவதும் படர்ந்து, ஊனை உருவாக்கிக் கொண்டிருக்கும் எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தசை மண்டலங்கள் முழுவதும் படர்ந்து, தசைகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தோல் மண்டலம் முழுவதும் படர்ந்து, தோலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நமது குருநாதர் காட்டிய அருள்வழியிலே இந்நேரம் வரை நம் உடல் முழுவதும், உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும், அந்த உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை பௌர்ணமி தினமான இன்று அந்த விண்ணினுடைய ஆற்றலை எல்லா அணுக்களுக்கும் அந்த சக்தியை நாம் இப்பொழுது தெருகேற்றினோம். அது வலு ஏற்றி கொடுத்தோம். நாம் உறுப்புகளை எண்ணி, அதை உருவாக்கிய அணுக்களை எண்ணி, அந்த சக்திகளை நாம் பெரும்படி செய்து, அகசியன் அவன் தனக்குள் எப்படி சமப்படுத்தினானோ அந்த சமப்படுத்தக்கூடிய ஆற்றலைத்தான் இந்நேரம் வரை நாம் பெற்றோம்.
ஆனால் இதை குணத்தினுடைய அடிப்படையிலே, உணர்வினுடைய அடிப்படையிலே நாம் அன்றாட வாழ்க்கையிலும் இதை இணைத்து கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது நாம் தியானத்திற்காக அமர்ந்திருக்கின்றோம், பௌர்ணமி தியானம் இருக்கின்றோம். இந்த பௌர்ணமி தியானத்தன்று அந்த உயர்ந்த சக்தி பெற வேண்டும் என்ற பெரும்பகுதி அந்த இயக்கத்திலேயே தியானம் இருந்து விடுகின்றது. இருந்தாலும் நாம் கண் வெளித்து இந்த தியானம் முடிந்த பின் அடுத்த அலுவல்களை நாம் பார்க்க போனால் அதில் எத்தனையோ எண்ணங்கள், உணர்வுகள், நினைவுகள் நம்மை அறியாமலே வந்து மோதும். பயமோ, வேதனையோ, சலிப்போ, கோபமோ, ஆத்திரமோ இதையெல்லாம் நாம் சந்திக்க நேரும். இந்த குணத்தினுடைய அடிப்படையிலே நாம் சுவாசித்ததுதான் அந்தந்த உணர்வின் குண அமிலங்களாக, அதாவது அது சுவாசித்தது உமிழ்நீராக ஆகாரத்துடன் கலக்கப்பட்டு உணவாக உட்கொண்ட நிலையில் கலந்து ஒவ்வொரு உறுப்பும் அந்தந்த அமிலங்களாக, அந்தந்த கலவைகளாக இந்த நம் உடம்புகளில் இப்பொழுது சொல்லுகின்றன. சர்க்கரை சத்து, உப்பு சத்து, அல்லது அந்தந்த உறுப்புகளில் எடுத்துக்கொண்டால் கல்லீரலே சுரக்கக்கூடிய அந்த சுரப்பி, அந்த அமிலங்கள், மண்ணீரிலே சுரக்கக்கூடிய அமிலம், கணையங்களில் சுரக்கக்கூடிய அந்த இன்சுலின், இப்படி எந்தெந்த உறுப்புகளில் அவை நம் இரத்தத்தை சுத்திகரிப்பதற்காக அந்த சுரப்பிகள் இது அமிலங்களாக அதை வடிகட்டி நமக்குள் இருக்கக்கூடிய அனைத்தையுமே சமப்படுத்தக்கூடிய சக்தியாக இயங்கிக் கொண்டிருந்தாலும் நாம் இந்த உறுப்புகள் தியானத்தை எடுத்ததோடு மட்டும் நிறுத்திவிடாதபடி நாம் இந்த தியானமே போகமா மகரிஷி சொன்னது போன்று புவனேஸ்வரி இந்த பூமிக்குள் விளைந்த சகல சக்திகளையுமே அவர் புவனேஸ்வரி என்று அனைத்தையுமே அவர் பூஜித்தார். ஏனால் இந்த பூமிக்குள் விளைந்த அனைத்து சக்திகளும் இந்த உடல், மனித உடலுக்குள்ளும் அணுக்களாக இருக்கின்றது. அவர் பூமியை புவனேஸ்வரி என்று பூஜித்தார் என்று சொன்னாலும் இந்த உடலை உருவாக்கிய அணுக்களை பூஜித்தார் என்றாலும் இரண்டும் ஒன்றுதான். ஆக பூஜித்தார் என்றால் இந்த அணுக்களுக்குள் அந்த சமப்படுத்தக்கூடிய சக்தி என்றால் காளிங்கநாதருக்கும் இவருக்கும் இதிலேதான் அந்த வாதம் வருகின்றது. ஏனால் அவர் வெளியிலே மருந்தை உட்கொண்டால் இந்த உடல் ஆரோக்கியத்தை, நோய்களை அகற்றி கொண்டு வரலாம் என்று அவர் சொல்லுகின்றார். ஆனால் இவரோ நாம் சுவாசிக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த குணங்கள் நம் உயிரின் வெப்பத்தால் அது துடித்து ஒவ்வொரு அணுக்களிலும் அது கலந்து அதற்கு தகுந்த வெப்பநிலைகள் மாறி இவை அனைத்தும் நரம்புகளிலே வடிக்கப்பட்டு அதற்கு தக்க அந்த ஊனுகளிலும் மாற்றங்களாகி இங்கே தசைகளிலோ மற்ற உறுப்புகளிலோ நோயாவதை மருந்து கொடுத்து தடுத்தாலும் மாற்றினாலும் மீண்டும் இந்த நரம்புகளுக்குள்ளும் எலும்புகளுக்குள்ளும் ஊனுக்குள்ளும் இந்த வெப்பத்தணலால் மீண்டும் மீண்டும் அவைகள் நோயாக உருப்பெறத்தான் செய்யும். அதை மாற்ற வேண்டும் என்றால் அதை சமப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல்களை நாம் அணுக்களுக்கு பெறச் செய்ய வேண்டும் என்று அதைத்தான் சாந்தத்தை உருவாக்கும் காந்தத்தை. ஆகவே நாம் உணர்ச்சி வசப்படும் நிலைகள் தான் அது எதுவாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, வேதனையாக இருந்தாலும் சரி, அந்த உணர்ச்சி வசப்படும் சமயங்கள் தான் அழுத்தங்கள் கூடி அதற்கு தக்க வெப்பத்தணல் கூடி அதற்கு தக்க காந்தங்கள் கூடி அந்த ஒரு உணவின் சத்து அதிகப்படியாக நம் உடலுக்குள்ளே அது சேமிக்கப்பட்டு நம் உறுப்புகளிலும் அதில் சுரக்கக்கூடிய சுரப்புகளிலும் அந்த அமிலங்களின் மீது மாற்றப்படும் பொழுதுதான் அது சர்க்கரையோ உப்போ அல்லது கொழுப்பு சத்தோ இது போன்று சொல்லிக்கொண்டே போகலாம். இதையெல்லாம் பிரிக்கக்கூடிய அல்லது சேர்க்கக்கூடிய, எதை பிரிக்க வேண்டுமோ அதை பிரிக்காதபடி, எதை சேர்க்க வேண்டுமோ சேராதபடி இப்படி கலவைகள் மாறப்படும் பொழுதுதான் நமக்கு சர்க்கரை நோயோ உப்பு சத்தோ அல்லது கொலஸ்ட்ரால் என்பதோ அல்லது இரத்தத்திலே இரத்த கொதிப்போ அல்லது மூச்சு திணறலோ அல்லது நாம் இன்று சாதாரணமாக சொல்லுகின்றமே எனக்கு இரத்த அழுத்தம், எனக்கு பிரஷர் இருக்கின்றது, பிரஷர் குறைவாக இருக்கின்றது, கூட இருக்கின்றது, இந்த என்னென்னமோ சொல்லுகின்றமே இதையெல்லாம் இந்த குணத்தினுடைய அடிப்படையிலே அவ்வப்பொழுது நாம் சுவாசிக்கக்கூடிய உணர்வுகள் வடிக்கப்பட்டு அதன் அமிலங்களாக அங்கங்கே அது சேரப்படும் பொழுதுதான் இந்த இரத்தத்திலே இந்த அளவுகோல் எல்லாமே மாறி அதற்கு தக்க நமக்கு முதலிலே வரும் பொழுது வழியாக, பின் அடுத்து வேதனையாக, பின் அந்த உறுப்பே பாதிக்கப்படும் நிலையாக அந்தந்த காலகட்டங்களில் விவசாயத்திலே பயிர்கள் அதனுடைய மகசூலை கொடுப்பது போன்று வருகின்றது. இதைத்தான் அன்று அகசியன் சமப்படுத்தியது போன்று
நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய இதுவரை நாம் அதிகமாக கோபப்பட்டிருந்தாலும் சரி, அதிகமாக வேதனைப்பட்டிருந்தாலும் சரி, அதிகமாக சங்கடப்பட்டிருந்தாலும் சரி, அதிகமாக சஞ்சலப்பட்டிருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தையுமே போகர் எப்படி புவனேஸ்வரி என்று அதை பூஜித்தாரோ அந்த அணுக்களுக்கு துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி கிடைக்க வேண்டும் என்று இப்பொழுது மானசீகமாக அதை இணைத்து, அதே போன்று இனி நாம் இந்த வாழ்க்கையிலே அந்த கோபத்தையோ வேதனையோ பயத்தையோ சங்கடத்தையோ சஞ்சலத்தையோ சந்திக்க நேர்ந்தாலும் நுகர நேர்ந்தாலும் இப்பொழுது அந்த ஞானத்தின் வழியாக அதை சமப்படுத்தக்கூடிய நிலையாக நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகளை அந்த நேரத்திலே சமப்படுத்தி, அதாவது சமப்படுத்தி என்றால் இந்த கோப குணம் நமக்கு தேவையா, இந்த சலிப்பு நமக்கு தேவையா, இந்த சஞ்சலம் நமக்கு தேவையா, இந்த கவலை நமக்கு தேவையா, இந்த இடத்தில் அதிக சந்தோஷம் நமக்கு தேவையா, இந்த இடத்தில் இந்த பாசம் நமக்கு அதிகம் தேவையா என்று அந்த இடத்திலே ஒரு கன நேரத்தில் ஒரு நொடி பொழுதிற்குள் நம்முடைய சிந்தனை செலுத்தி உயிரின்பால் செலுத்தி குருவின்பால் செலுத்தி துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி அந்த அகசியன் எப்படி இந்த பூமியை சமப்படுத்தினாலும் அந்த சமப்படுத்தக்கூடிய சக்தி பெற வேண்டும் என்று நினைவை செலுத்தினாலே அவருடைய விகிதாசாரங்களை எப்படி தங்கத்திலே அதில் கலந்திருக்கக்கூடிய வெள்ளியோ செம்போ பித்தளையோ அவைகளை திரவகத்தை ஊற்றிய பின் அது பிரிந்து தங்கம் பரிசுத்தம் ஆவது போன்று நம்முடைய ரத்தங்களும் சரி, உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களும் சரி, அது அவ்வப்பொழுது அதை பிரிக்கக்கூடிய அல்லது எதை இணைக்க வேண்டுமோ அதை இணைக்கக்கூடிய சக்தியாக வசிஷ்டர் அருந்ததி என்று எப்படி சொல்லுகின்றோமோ இந்த உடலை உருவாக்கிய அணுக்களும் சரி, நாம் சுவாசிக்கக்கூடிய நிலைகளும் சரி, நாம் எண்ணி எடுத்து பின்னுக்கு செல்லக்கூடிய இந்த உணர்வுகளும் சரி, எல்லாமே ஒருங்கிணைந்த நிலையாக ராமன் மனதை குவித்தான் என்ற நிலையாக இந்த அணுக்கள் அனைத்துமே இந்த உயிரினுடைய ஈர்ப்பிலே, உயிரினுடைய அணைப்பிலே, உயிரினுடைய ஆற்றலை நாம் எடுக்கக்கூடிய உயர்ந்த உணர்வின் ஆணையாக, தெய்வ ஆணையாக இந்த உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்துமே ஒன்று சேர்ந்து மிக மிக ஆற்றல் மிக்கதாக அந்த மகரிஷிகளும் ஞானிகளும் எப்படி இந்த உயர்ந்த சக்திகளை, உயர்ந்த ஆற்றல்களை மனிதனை காட்டிலும் மிக மிக ஆற்றல் மிக்கவர்களாக அவர் உருப்பெற்றார்களோ அந்த சக்திகளை நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களை பெறச் செய்ய முடியும். நாம் இன்று எதையோ எண்ணி வலியோ வேதனையோ சங்கடத்தையோ குடும்ப நிலையில் எத்தனை நிலைகளை இதையெல்லாம் அந்த சக்தி வாய்ந்த நிலையில் நாம் எடுக்க அது நமக்குள் வளர இதையெல்லாம் எளிதாக மாற்றிவிட முடியும். அந்த ஞானத்தின் வழிகொண்டு செயல்படும் பொழுது இந்த குடும்ப வாழ்க்கையும் சரி, இந்த உடல் வாழ்க்கையும் சரி மிகவும் எளிதாக அருள் வாழ்க்கையாக அமையும். ஆகவே நாம் இந்த உடல் உறுப்புகளுக்கு அந்த சக்தியை பெரும்படி செய்தது போன்று, அந்த அணுக்களை பெரும்படி செய்தது போன்று நாம் சுவாசிக்கக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகள் அந்த குணத்தினுடைய அடிப்படையில் வருவதையும் நாம் சமப்படுத்த பழக வேண்டும். சமப்படுத்தி நாம் அது பயிற்சி என்றால் இப்பொழுது எடுப்பது பயிற்சி. இந்த பயிற்சி அந்த நேரத்தில் அதை நாம் எடுத்த தியானத்தில் எடுத்த சக்தி அந்த நேரத்தில் பயன்படுத்தி அதை சமப்படுத்த வேண்டும். இதற்காக நாம் ஒன்றும் கடுமையான முயற்சி செய்ய வேண்டியதில்லை. நினைவை செலுத்தி உயிர் வழியாக விஷ்ணு தனுசு விண்ணிலை செலுத்தி துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி அந்த சக்தி பெற வேண்டும். குரு அருளால் எனக்கு இது கிடைக்க வேண்டும், இது எனக்குள் சமமடைய வேண்டும் என்று அந்த எண்ணினாலே குருவும் சரி, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரும் சரி, ஞானிகளும் சரி, அவர்கள் எப்படி தங்களுக்குள் வந்ததை என்று போகர் தனக்குள் சமப்படுத்தக்கூடிய நிலையை தன் குருவுக்கே உணர்த்தியது போன்று இந்த உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு, அதாவது இந்த உடலான சிவத்திற்கு தகப்பன் சாமி என்று இந்த 6வது அறிவால் நாம் அருள் வழியினை உபதேசித்து அருள் வாழ்க்கை வாழ முடியும். ஆக நாம் அதையும் நமக்குள் வளர்த்துக் கொள்ளும். குரு துணையால் அந்த சக்தியை நாம் அனைவரும் பெறுவோம். இப்பொழுது இந்நேர வரை நாம் இந்த பௌர்ணமி தினத்தான அன்று எந்த உயர்ந்த சக்திகளை இந்நேர வரை பெற்றோமோ அதை தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது உயிரிலும் கலந்து, அனைவரது உடல்களிலும் கலந்து, தியானத்தில் வீற்றிருக்கும் அனைவரது இரத்த நாளங்களிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர்ந்து அவர் உடல் முழுவதும் படர்ந்து அந்த உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர வேண்டும் என்று ஏங்கி தியானிப்போம். இந்த சமப்படுத்தக்கூடிய சக்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், எல்லோரும் அந்த உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று நாம் ஏங்கி தியானிப்போம். இந்த அலைகளை நாம் அவர்களுக்கு கிடைக்கும்படியாக பாய்ச்சுவோம். நம்முடைய தாய் தந்தையரை நினைவு கொண்டு வந்து துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தாய் தந்தை இரத்த நாளங்களிலே கலந்து அவர்கள் உடல் முழுவதும் படர்ந்து அவர்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும்
அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் கணவன் தன் மனைவிக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்றும், மனைவி தன் கணவனுக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்றும் நாம் ஏங்கி தியானிப்போம். நாம் தியானத்தில் பெற்ற இந்த அனைத்து சக்திகளும் அவர்கள் பெற வேண்டும், நம்மை காட்டிலும் அவர்கள் உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று அவர்களை உயர்த்திடும் நிலையாக நாம் தியானிப்போம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை நினைவு கொண்டு வந்து துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் குழந்தைகள் இரத்த நாளங்களிலே கலந்து அவர்கள் உடல் முழுவதும் படர்ந்து அவர்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் படர்ந்து அகசியனை போன்று சகலத்தையும் சமப்படுத்தக்கூடிய சக்தி அவர்கள் பெற்று உடல் நலம் பெற்று மனபலம் பெற்று மகிழ்ந்து வாழும் அந்த அருஞானம் பெற்று இந்த உலக ஞானம் பெற்று உலகை காட்டிலும் உத்தம ஞானிகளாக இந்த உலகிற்கே வழிகாட்டிகளாக மகரிஷிகளாக அகத்தியர்களாக வளர்ந்திட வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. நாங்கள் அமர்ந்து தியானம் செய்யும் எங்கள் இல்லம் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் படர்ந்து இந்த இல்லத்தில் குடியிருப்போர் அனைவரும், இங்கு வருகை புரிவோர் அனைவரும், எங்கள் இல்லத்தை நினைப்போர் அனைவரும் குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற்று அவர்கள் வாழ்க்கையில் அவர்களை அறியாது சேர்ந்த தீய வினைகள், சாப வினைகள், பாவ வினைகள், பூர்வ ஜென்ம வினைகள் அனைத்தும் அகன்று அவர்கள் அனைவரும் பொருளறிந்து செயல்படும் திறன் பெற்று சிந்தித்து செயல்படும் அருள்ஞானம் பெற்று இந்த வாழ்க்கையிலே அவர்கள் அனைவரும் அருள் வழி வாழ்ந்து அருள் வாழ்க்கை வாழ்ந்து அவர்கள் என்றென்றும் மலரை போன்ற மனம் பெற்று அந்த மகரிஷிகளின் அருள் சக்தியால் மகிழ்ந்து வாழ்ந்திடும் அருள் சக்தி பெற்று மகரிஷிகளின் அருள் வட்டத்திலேயே இணைந்து வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் தொழில் செய்யும் இடங்கள் முழுவதும் படர்ந்து தொழில் செய்வோர் அனைவரும், அங்கே பணிபுரிவோர் அனைவரும், அங்கு வரும் வாடிக்கையாளர்கள் அனைவரும், அவர் குடும்பத்தார் அனைவரும், அவருடைய எல்லா உடல்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர்ந்து அவர்கள் அனைவரும் உடல் நலம் பெற்று மனபலம் பெற்று நோய்களை நீக்கிடும் அருள் சக்தி பெற்று செல்வம் செல்வாக்கு செழிப்பு பெற்று அவர்கள் அனைவரும் அவர்கள் குடும்பத்தாருடன் தெய்வீக அன்பு பெற்று தெய்வீக சக்திகள் பெற்று தெய்வீக குணத்தை வளர்த்து தெய்வீக குடும்பங்களாக மகிழ்ந்து மகிழ்ந்து வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா.
இப்பொழுது நமது குருநாதர் காட்டிய அருள் வழியில் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அவருக்கு காட்டிய அருள் வழியில் உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த அனைத்து உயிராத்மாக்களையும் விண் செலுத்தும் நிலையாக நம் நினைவை ஞான குருவின் பால் செலுத்தி மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் பால் செலுத்தி மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் தன்னுடைய உயிரான்மாவை உடலில் இருந்து பிரித்து காட்டி, என்னுடைய உயிரான்மாவை நீ எவ்வாறு உந்தி செலுத்த வேண்டும் என்று அந்த விண் செலுத்தக்கூடிய உணர்வை குருநாதருக்கு எவ்வாறு கற்றுக் கொடுத்தாரோ, அந்த சப்தரிஷி மண்டல உணர்வுகளை பெரும்படி செய்தாரோ, அதன் வழி நமது குரு அந்த சப்தரிஷி மண்டல உணர்வுகளை பெற்றாரோ, அவர் வழியிலே நாமும் ஞானகுருவின் அருளாலும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவனுடைய அருளாலும் அந்த சப்தரிஷி மண்டலங்களின் பேரருள் பேரொழியை பெற வேண்டும் என்று ஏங்கி தியானிப்போம். ஞானகுருவை எண்ணி, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை எண்ணி, அவர்களால் காட்டப்பட்ட இந்த பௌர்ணமி தியானம் என்ற இந்த பௌர்ணமி எண்ணி சப்தரிஷி மண்டலங்களின் வாழ் நினைவை செலுத்தி நம் அனைவரது எண்ணங்கள் உணர்வுகளையும் ஒன்றாக குவித்து நாம் அனைவரும் ஒன்று, அதாவது நாம் அனைவரும் என்றால் நாம் உடலோடு இருப்பவர்கள் அல்ல, நாமும் சரி, ஞான குருவும் சரி, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரும் சரி, சப்தரிஷி மண்டலங்களும் சரி, நாம் அனைவருமே ஒன்று என்ற நிலையில் அவருடைய உணர்வோடு கலந்து அந்த சப்தரிஷி மண்டலங்களின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று அந்த ரிஷிகளோடு ரிஷிகளாக நாம் கலந்து ஞானகுரு 1000 வருடம் தவம் இருந்த அந்த உயிரான்மாவை எவ்வாறு விண் செலுத்தினாரோ, சப்தரிஷி மண்டலம் அடையும்படி செய்தாரோ, இது போன்று தன்னுடைய தாய் தந்தையரையும் விண் செலுத்தும்படி செய்தாரோ, அதே போன்று எத்தனையோ மகான்களை போகர், ஐயப்பன், ராமலிங்க அடிகள், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், இன்னும் எத்தனையோ சொல்லிக் கொண்டே போகலாம். இவர்கள் எல்லாம் கர்நாடகாவில் உள்ள தலைக்காவிரியில வைத்து எந்த தடுப்பும் இல்லாதபடி, அதாவது மற்ற எந்த ஈர்ப்பும் இல்லாதபடி அந்த குருநாதர் காட்டிய அருள் வழியில் உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த மகான்களுடைய உயிரான்மாக்களையும் சப்தரிஷி மண்டலத்தோடு ஞானகுரு அதை இணைத்து அவர்களை எல்லாம் இன்று சப்த ரிஷிகளாக அவர் உருவாக்கினாரோ, அந்த தகுதியை அவர் பெற்று அவருடைய அருளால் அவரும் அவர்களை விண் செலுத்தினாரோ, இதை போன்று நாமும் நம்முடைய குடும்பத்தில் குலதெய்வங்களாகிய முன்னோர்கள் மூதாதையர்களின் உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிரான்மாக்களையும் நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள், நண்பர்கள், மற்ற நாம் எத்தனையோ டிவி வாயிலாக, பத்திரிகை வாயிலாக அல்லது அக்கம் பக்கத்தில் இப்படி எத்தனையோ உடலை விட்டு பிரிந்தவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட அனைவரது உயிரான்மாக்களையும் நமக்கு தெரிந்த வரையில் நினைவு கொண்டு வந்து அந்த உயிரான்மாக்கள் அந்த உயிர்களுடைய முகப்புகளிலே குரு அருளால், மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவனுடைய அருளால் சப்தரிஷி மண்டல பேரருள் பேரொளி அந்த உயிரினுடைய முகப்பிலே அது இணைய வேண்டும். அந்த உயிரிலே அந்த சப்தரிஷி மண்டல உணர்வின் அந்த வலு, அந்த முகப்பை நாம் இணைத்து குருவோடு இணைந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற அனைத்து உயிராத்மாக்களும் நம்முடைய நினைவை மேல் நோக்கி இப்பொழுது உந்தி செலுத்தி அந்த ஆன்மாக்கள் அனைத்தையும் சப்தரிஷி மண்டலத்தோடு அந்த சப்தரிஷி மண்டல ஒளி கடலிலே அந்த ஒளி அலைகளுடன் நாம் உந்தி கலக்கச் செய்வோம். அந்த உயிரான்மாக்கள் அனைத்தும் சப்தரிஷி மண்டல ஒளி அலைகளுடன் கலந்து அவர்கள் உடலில் பெற்ற நஞ்சுகள் அனைத்தும் அங்கே கரைந்து அவர்கள் அனைவரும் பெருவீடு பெருநிலை என்ற நிலை அடைந்து அழியா ஒளி சரீரம் பெற்று பிறவியில்லா நிலை அடைந்திட அருள்வாய் ஈஸ்வரா என்று இன்று எத்தனையோ விளையாட்டுகள் விளையாடுபவர்கள் அந்த குறித்த இடத்திலே அந்த பந்தை எவ்வாறு தூக்கி அதில் போடுகின்றார்கள், இதை போன்று நாம் உடலை விட்டு பிரிந்து சென்ற அனைத்து உயிராத்மாக்களுடைய முகப்புகளிலும் அந்த சப்தரிஷி மண்டல உணர்வை இணைத்து நாம் அங்கே சப்தரிஷி மண்டலத்தோடு இணையச் செய்வோம்.
அவர்களையும் குருநாதரை போன்று நாம் அனைவரையும் சப்தரிஷிகளாக்கச் செய்வோம். அனைவரும் சப்தரிஷி மண்டலத்தோடு அவர்கள் இணைந்து அழியாத அந்த ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று நாம் அனைவரும் சேர்ந்து ஒரே நிலையில் உந்தி செலுத்துவோம். ஒரு 2 நிமிடம். சப்த ரிஷி மண்டலத்தோடு இணைந்து சப்த ரிஷிகளாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் எங்கள் முன்னோர்கள் மூதாதையர்களுடைய நல்லாசி நாங்கள் அனைவரும், எங்கள் குடும்பத்தார் அனைவரும் பெற வேண்டும். ஈஸ்வரா, இந்த முன்னோர்களுடைய நல்லாசியினால் நாங்கள் அனைவரும் ஸ்தாப அலைகளிலிருந்து பரிபூர்ணமாக விடுபட வேண்டும். ஈஸ்வரா, நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு மன மகிழ்ச்சியோடு எந்த பகைமையும் இல்லாது ஏகாந்த வாழ்க்கை வாழ வேண்டும். ஈஸ்வரா, இப்பொழுது நம் நினைவை வானமண்டலத்திலே செலுத்தி அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள் சக்தியும், துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியும், துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும், சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் மேகங்களிலே படர்ந்து எல்லா மகரிஷிகளுடைய அருள் சக்தியும் அந்த மேகங்களிலே அந்த மகரிஷியின் உணர்வுகள் கலக்கப்பட்டு அந்த மேகங்கள் அனைத்தும் குளிர்ந்து நல்ல மழையாக, அருள் மழையாக இந்த பூமி முழுவதும் எல்லா இடங்களிலும் அருள் மழையாக அந்த மகரிஷிகள் உணர்வு கலந்ததாக அது பொழிந்து ஏரி குளங்கள் அனைத்தும் நிரம்பி தாவர இனங்கள் அனைத்துமே செழித்து வளர்ந்து அதிலே உருவாகும் விளைபொருள்கள் அனைத்துமே மனிதனை மகிழ்ந்து வாழ செய்யக்கூடிய அன்று ஞானிகளால் மகரிஷிகளால் அவர் உருவாக்கிய அருள் தாவர இனங்களாக மனிதனை அவனை அறியாத ஆட்டி படைக்கும் தீமையிலிருந்து விடுபட செய்யும், நோய்களிலிருந்து விடுபட செய்யும் அந்த அருள் பச்சிலைகளாக, மூலிகைகளாக இந்த உலகம் முழுவதும் படர்ந்து அந்த அருள் தாவர இனங்களிலும் பச்சிலைகளிலும் மூலிகையிலிருந்து வெளிப்படக்கூடிய மனம் இந்த காற்று மண்டலத்திலே பரவி இந்த காற்று மண்டலமும் பரிசுத்தமாகி இந்த பூமியினுடைய மண் வளமும் உயர்ந்த நிலைகள் பெற்று அதன் மூலமாக இங்கே வாழக்கூடிய அனைத்து மக்களும் அருள் உணர்வுகளை பெற்று, ஞானகுருவின் அருள் உணர்வுகளை பெற்று, மாமகரிஷி ஈஸ்வராய குருவினுடைய அருள் உணர்வுகளை பெற்று, எல்லா மகரிஷியுடைய அருள் சக்திகளை பெற்று அவர்கள் அனைவரும் அருள் ஞானம் பெற்று அருள் வாழ்க்கை வாழ்ந்திடும் அந்த நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகி இங்கு வாழக்கூடிய மக்கள் அனைவருமே
பேரன்பு கொண்டு வாழ்ந்து, சகோதர உணர்வு கொண்டு வாழ்ந்து, பகைமையே இல்லாது அன்று வாழ்ந்த மகரிஷிகளும் ரிஷிகளும் அவர்கள் எப்படி ஒருவருக்கொருவர் பேரன்பு கொண்டு மகிழ்ந்து வாழ்ந்தார்களோ, அவர்கள் மகரிஷிகள் கலாச்சாரமாக தன் இன மக்களுக்கு, தன்னுடைய வளர்ப்புகளுக்கு எந்த கலாச்சாரத்தை, எந்த சாஸ்திரங்களை கொடுத்தார்களோ, அந்த மறைந்த உண்மைகள், மறைக்கப்பட்ட உண்மைகள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கிடைக்கப்பெற்று, அனைவரும் அந்த அருஞான பொக்கிஷத்தை பெற்று அருள் வழி வாழ்ந்து அருள் ஆனந்தம் பெற்று இந்த பூமியை, இந்த பூமி வாழ் மக்களை கல்கி யுகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அருள் சக்தி பெற்றவர்களாக எல்லோருக்கும் அந்த தகுதி கிடைக்க வேண்டும் என்று குரு காட்டிய வழியில் நாம் எடுத்து மூச்சலைகளாக அந்த மகரிஷி உணர்வுகளை பரவை செய்து குரு வழியில் அந்த கல்கி யுகத்தை நாம் அனைவரும் சேர்ந்து அந்த நிலை உருப்பட வேண்டும் என்று உயிரான ஈசனை வேண்டி, எல்லா மகரிஷிகளையும் வேண்டி நம்முடைய மூச்சலைகளை பரவை செய்வோம். துருவ நட்சத்திரத்தினுடைய ஆற்றலை, மகரிஷியினுடைய ஆற்றலை நாம் ஒவ்வொரு மனிதனும், நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் எடுத்து பாய்ச்சக்கூடிய அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் அடர்த்தியாக பெருகி இந்த ஊரையும் உலகையும் காக்கக்கூடிய சக்தியாக, அத்தகைய மக்களாக, அத்தகைய சக்தி ஒவ்வொருவருக்கும் பெறக்கூடிய சந்தர்ப்பமாக நாம் உருவாக்குவோம். ஒரு நிமிடம். பௌர்ணமி மூலமாக நமது குருவும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரும் எல்லா மகரிஷிகளும் அவர்கள் கொடுக்கக்கூடிய நல்லாசி, அருளாசி இந்த உலகில் வாழும் அனைத்து மக்களும் பெற வேண்டும், எல்லோரும் அருள் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாம் தியானிப்போம், தவம் இருப்போம். இந்த தியானத்தை இப்பொழுது நிறைவு செய்வோம். ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா ஈஸ்வரா குருதேவா. தியானத்தை நிறைவு செய்வோம். எல்லாருக்கும் வணக்கம்.